மேஷம் தரமான சம்பவம் ரெடியா காத்துக்கிட்டு இருக்கு. மேஷராசிக்கு இந்த ஜூலை மாதம் என்ன மாதிரி பலன்கள் வரப்போகுது தெரிஞ்சுக்கலாமா? எஸ், தெரிஞ்சுக்கதான் போறோம். வீடியோ தொடர்ந்து பாருங்க. அது மட்டும் இல்லாம நீங்க என்ன ராசியில பிறந்தீங்க, என்ன நட்சத்திரத்துல பிறந்தீங்க அப்படின்றது கீழே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. மேஷராசி என்னங்க வெயிட்டிங்ல இருக்கு இந்த ஜூலை மாதம்? சஸ்பென்ஸ் வைக்காதீங்க, டக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா எஸ். இப்போ இந்த மேஷராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் செவ்வாய். இந்த மாதம் ஜூலை மாதம் கிரக நிலைகள்லாம் எப்படி இருக்கு ஃபர்ஸ்ட் நம்ம அதை பார்ப்போம். இந்த ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் ராசிக்கு 2ஆம் இடம் சொல்லக்கூடிய உங்களுடைய வாக்குஸ்தானத்துல பேச்சு நீங்க பேசுற பேச்சு இந்த மாதம் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்க போகுது. அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்க போகுது. உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையுமே அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்க போகுது. யாரெல்லாம் உங்க பேச்சை கேட்கலையோ, யாரெல்லாம் உங்க மதிக்கலையோ, யாரெல்லாம் உங்களை தட்டி போட்டாங்களோ இப்ப எல்லாம் உங்களை திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த மாதம் ஏற்படுது. அது மட்டும் இல்லாம மேஷராசிக்கு இருந்த மிகப்பெரிய பிரச்சனையே காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை. மேஷம் காலச்சக்கரத்துடைய முதல் ராசி. ஆனா என்னன்னா, இவங்க கிட்ட எந்த அளவுக்கு வேகம் இருக்கோ, அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்ன்ற குணம் இருக்கோ, அதே மாதிரி யாராவது இவங்களை நம்பி வந்துட்டா அவங்களுக்காக நிக்கணும்னு நினைக்கிறது மேஷம் தான். 12 ராசிகள்லயே தோல் கொடுப்பான் தோழன் அப்படின்னா அது மேஷம் தான். ஆனா அப்படி இருக்கக்கூடிய மேஷ ராசிக்கு முதல் காதலும் முதல் திருமண வாழ்க்கையுமே செட் ஆகுறதே கிடையாது. அவ்வளவு ப்ரொடெக்டிவா பார்த்துப்பாங்க பார்ட்னரை. பட் ஏதோ ஒரு வகையில ஒரு துரோகத்தை அனுபவிச்சுட்டு, ஒரு ஏமாற்றத்தை அனுபவிச்சுட்டு, மனசுக்குள்ளேயே புழுங்கி புழுங்கி ஒரு கட்டத்துல போதும் போ, நான் தனியாவே இருந்துடுறேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எல்லாம் வர்றாங்க. பட் இந்த ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்குமே மேஷராசிக்கு குடும்ப வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு மாதமா நான் பாக்குறேன். எந்த வகையில அப்படின்னா, ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய், 3ஆம் இடத்துல புதன் ரொம்ப சூப்பரா அமர்ந்திருக்காரு. 4ஆம் இடத்துல குருவும் உங்களுக்கு சூரியனும் இந்த மாதத்துல இருக்காங்க. 5ஆம் இடத்துல சுக்கிரன் கேதுவோட தொடர்பு இந்த மாதத்துல இருக்கு. 11ஆம் இடம் ராகு, சொல்லவே வேணாம். 5ஆம் இடத்துல கேது 11ஆம் இடத்துல ராகு தான் இருக்கும். 12ஆம் இடத்துல சனி பகவான். சோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேஷராசிக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருக்கு. அது எது வகையில அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ரிலேஷன்ஷிப்ல அடி வாங்கினாலும் கூட அவங்களுக்கு அடுத்து ஒரு செகண்ட் சான்ஸ் இல்ல செகண்ட் வாய்ப்பு, 2ஆம் திருமண யோகங்கள்லாம் ஏற்பட போகுது. ஏன்னா இந்த டைம் பீரியட்ல குரு பலமும் உங்களுக்கு இருக்கு. அதே மாதிரி ராசிக்கு 4ஆம் இடத்துலயும் உங்களுக்கு அந்த சூரியனோட குருவோட தொடர்பு இருக்கிறதுனால குடும்ப வாழ்க்கை இம்ப்ரூவ் ஆகக்கூடிய எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. அடுத்த கரியர் எல்லாம் எப்படி இருக்க போகுது இந்த மாதம்? இந்த ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்குமே ராசிக்கு 11ஆம் இடத்துல ராகு இருக்காரு. பட் லாபஸ்தானத்துல ராகு இருந்தா கூட 10ஆம் இடத்தோட அதிபன் 12ஆம் இடத்துல போய் இருக்காரு. நிறைய பேருக்கு இந்த டைம் பீரியட்ல ஒரு ஷிஃப்ட் ஏற்படும். ஒரு புதுசா ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு மைண்ட் செட் ஏற்படும். கரியர்ல நிறைய சேஞ்சஸ் நீங்க பார்க்கதான் போறீங்க. அது மட்டும் இல்லாம இந்த குரு பகவானுடைய சிறப்பு 9ஆம் பார்வையானது உங்களுடைய ராசிக்கு 12ஆம் வீட்டுல விழுது. அப்ப கண்டிப்பா இடம் மாற்றம் உங்களுக்கு நடக்கும். நீங்க ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சிருப்பீங்க, இல்ல போதும், நான் இங்க இருந்தது போதும், நான் எங்கேயாவது இடம் மாறி போய் எங்கேயாவது நான் வேலை பார்க்குறேன், இருக்கிற இடத்துல என்னால வேலை பார்க்கவே முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு, சூழ்நிலை ரொம்ப கடினமா மாறுற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. பொருளாதார ரீதியாவும் ரொம்ப அடி வாங்கியிருக்கீங்க மேஷம், இல்லைன்னு சொல்லுங்க பார்ப்போம். கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க எத்தனை பேர் இது கஷ்டப்பட்டிருக்கீங்க. பொருளாதார ரீதியா நிறைய அடி வாங்கியிருக்கீங்க, எனக்கு அது தெரியும். பட் இருந்தாலுமே இந்த டைம் பீரியட்ல குருவோட பார்வையானது உங்களுக்கு ஒரு இடம் மாற்றத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் 90% உங்க ஜாதகத்துல இருக்கு. அதே மாதிரி உங்க சுய ஜாதகத்துல 12ஆம் இடத்தோட அதிபனோட தசாபுக்தி நடந்தாலும், இல்ல 4ஆம் இடத்தோட அதிபனோட தசாபுக்திகள் உங்களுக்கு இருந்தாலும், நிச்சயமாக நீங்க இடம் மாற்றம், இல்ல ஊரை விட்டு ஊர் போறது, இல்ல தொழில் ரீதியா ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறது, இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. பட் இந்த ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்ஸ்ல ஒருவித ரிலீஃப் கண்டிப்பா இருக்கு. ஏன்னா பட்ட கஷ்டத்துக்கு ஏதாவது ஒரு ரிலீஃப் நம்மளுக்கு கிடைக்கணும்னாங்க. வாழ்க்கையில எத்தனை பேர் தாங்க முதுகுல குத்துவாங்க. கஷ்டம்தான், புரியுது, நிறைய அடி வாங்கியாச்சு. ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே எடுத்து போட்டு செய்யறவங்க. யார் இருக்காங்க இல்ல அதெல்லாம் தேவை கிடையாது. பட் ஆனா
வாழ்க்கையில எதையுமே ஒரு பிடிமானத்தோட இருக்கணும், நம்ம நம்பி வந்தவங்கள விட்டுறக்கூடாது, என்ன என்ன சூழ்நிலை வந்தாலும் அவங்களுக்காக இருக்கணும் அப்படின்ற ஒரு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கறது யாரு? மேஷராசி. அது ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி. ஸோ ஆண்கள் தான் நிறைய விதத்துல வந்து தன்னம்பிக்கையை பெண்களுக்கு கொடுக்கறது. இந்த இடத்துல வந்து ஆண்கள் வந்து பெண்களை விட்டு கொடுக்கறதே கிடையாது. பட் ஏதோ ஒரு சூழ்நிலையினால இதெல்லாம் நடக்குது. அடுத்து படிப்பு சார்ந்த விஷயங்கள் எல்லாம் மேஷராசிக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்க போகுது? ஸோ இந்த ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, புதன் தான் வந்து ரொம்ப முக்கியமான ஒருத்தர். ஏன்னா 6ஆம் இடத்தோட அதிபனும் அவர் தான். அதே 3ஆம் இடம் சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானாதிபதியும் வந்து உங்களுக்கு புதன் தான். இப்ப இந்த புதன் உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல இந்த மாதம் வந்து இருக்கிறது அப்படின்றது ஒரு வெகு சிறப்பான ஒரு விஷயமா நான் பாக்குறேன். உங்க முயற்சிகள் பலிக்கும். அது படிப்புன்னு மட்டும் நான் சொல்ல முடியாது, கரியரா இருந்தாலும் சரி, இந்த ரிலேஷன்ஷிப்ல நீங்க வந்து முயற்சி பண்ணி அடுத்த ஒரு ரிலேஷன்ஷிப்ல போகணும்னு நினைச்சாலுமே சரி, இந்த மந்த் இந்த மாதம் என்பது உங்க முயற்சிகளை பழிக்க வைக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. புதன் நல்ல இடத்துல இருக்காரு, ஆட்சி பெற்ற நெல்லுல இருக்காரு. இந்த மாதத்துல சூரியன் வந்து 4ஆம் இடம் சொல்லக்கூடிய சுகஸ்தானத்துல குரு உச்சம் பெற்ற குருவோட போய் இருக்கிறது அப்படின்றது ஒரு சரஸ்வதி யோகம் சொல்லுவாங்க. அதாவது இந்த மந்த்ல புதன், சூரியன், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குரு, இந்த 3 கிரகங்களும் ரொம்ப நெருக்கமா இருக்க போறாங்க. அதாவது ரொம்ப நெருக்கமா இருக்க போறது அப்படின்றது நிச்சயமாக சரஸ்வதி யோகத்தை உங்களுக்கு இந்த மாதம் வந்து ஏற்படுத்தும். அப்ப நல்ல நினைவாற்றல், படிப்பாற்றல், எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க வந்து மகப் பண்ணணும்னு அவசியம். நல்லா நீங்க படிச்சு போனாலே எக்ஸாம்ல நல்லா போய் எழுதிட்டு வருவீங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம், இந்த மேஷம் வந்து உடல் ரீதியா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரு ராசி. அதே மாதிரி விளையாட்டு இதுலலாம் அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஸ்போர்ட்ஸ் எல்லாம் லீடரா வரக்கூடியதே மேஷம் தான். ஒரு ஒரு கிளாஸ்ல ஒரு 60 பேர் இருக்காங்கன்னா மேஷ ராசியில ஒரு 2 பேர் இருந்தாங்கன்னா கண்டிப்பா அந்த 2 பேருக்குள்ள ஒரு போட்டி வரும். நீ லீடரா, நான் லீடரா, நான் தான் இந்த கிளாஸ் லீடரா வருவேன், இல்ல நான் தான் இந்த ஸ்போர்ட்ஸ் லீடரா வருவேன். அந்த மாதிரி அந்த ஒரு போட்டி தேர்வு இதெல்லாம் வந்து மேஷம் வந்து முன்னாடி போய் நிக்கக்கூடிய ஒரு ராசியா வந்து மேஷம் இருக்கு. அப்புறம் 6 நிமிஷம் ஆனா சொல்றீங்கல்ல, ஆயிடுச்சா? ஓகே ஓகே ஓகே. ஸோ அது ஓகே, நான் கண்டினியூ பண்ணிக்கிறேன். நீங்க ஆனா நெக்ஸ்ட் இதுல இருந்து 6 நிமிஷம் சொல்லுங்க. ஸோ இப்போ இப்படி இருக்கக்கூடிய இந்த மேஷராசியை பொறுத்த வரைக்குமே இந்த படிப்பு விஷயத்துல வரும்போது 3ஆம் இடத்துல புதன் வந்து ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறதுனால ரொம்ப பவர்ஃபுல்லா இந்த மாதம் இருக்கு. நினைவாற்றல் நல்லா இருக்க போகுது, ஞாபக சக்தி நல்லா இருக்க போகுது, எந்த ஒரு விஷயத்தையுமே எடுத்து செய்யக்கூடிய இடத்துல நீங்க இருப்பீங்க. லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லா வரக்கூடிய மாதம் தான் இந்த மாதம். அதே மாதிரி உங்க பேரண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ண போறாங்க இந்த மாதம். மொத்தத்துல மேஷராசிக்கு இந்த மாதத்துல தரமான சம்பவம் வந்து வெயிட்டிங்ல இருக்கு. கொஞ்சம் எஃபர்ட் மட்டும் நீங்க போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லைஃப்ல சூப்பரா வர போறீங்க. இது நீங்க ஒரு அட்வைஸாவும் எடுத்துக்கலாம், ஒரு மோட்டிவேஷனாவும் எடுத்துக்கலாம், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். நல்லதே நடக்கும். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்ததுக்கு நன்றி. உங்களுடைய ஃப்ரெண்ட் யாருக்காவது இந்த வீடியோ ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. உங்களுக்கு எங்கிட்ட பர்சனல் கன்சல்டேஷன்ஸ் வேணும், திருக்கணித பஞ்சாங்கத்தின் முறைப்படி அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பர் மூலமா என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம். தேங்க்யூ.